தற்போது புதிய தலைமுறைக்காக பிரத்யேகமாக தொலைபேசி இணைப்பில் முதலமைச்சர் வந்திருக்கிறார். வணக்கம் திரு பன்னீர்செல்வம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். நிறைய பேசியிருக்கீங்க. பல்வேறு விதமான ஒரு கலவையான மனநிலையில் இருந்திருப்பீங்க. அந்த 40 நிமிடம் அங்க ஒரு ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் நீங்க அமர்ந்திருந்த போது என்னவெல்லாம் உங்களுக்கு தோன்றியது? இப்ப இருக்கிற உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? கடந்த வாரங்களாக என் மனதில் தேக்கி வைத்திருக்கின்ற அந்த ஆதங்கத்தை மாண்புமிகு எங்களை எல்லாம் இன்றைக்கு அரசியலில் சாதாரண குடும்பத்தை பிறந்த என்னை போன்ற லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு எல்லாம் இன்றைக்கு பதவிகள் கொடுத்து இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் உயர்த்தியிருக்கின்றார்கள் என்ற மாண்புமிகு அம்மா அவர்கள் மீது நாங்கள் உயிரே வைத்து அவருக்கு பணிந்து வேலை செய்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்ததற்கு மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அவருடைய திருநாமத்தை நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் சொல்லுகின்ற மிகப்பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அம்மாவுடைய நினைவிடத்துக்கு சென்று நான் அமைதியாக மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு தினந்தோறும் நான் பிரார்த்திக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வீட்டில் இன்றைக்கு அம்மாவுடைய இந்த நினைவிடத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்வதற்காகத்தான் நான் சென்றேன். இது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவா அல்லது அங்க போய் தான் நீங்க இந்த முடிவு எடுத்தீங்களா? ஏன்னா பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது அழுத்தம் என்னிடம் இருந்து கொண்டே இருந்தது. சரி, அம்மாவிட நினைவிடம் சென்று அந்த மன அழுத்தத்தை ஒரு பரிகாரம் தேடுவதற்கு தான் நான் அங்கே சென்றேன். அப்பொழுதுதான் என்னுடைய மன ஓட்டத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இறந்த நாள் இருந்து இன்று வரை நடைபெற்ற சம்பவங்களை கோர்வையாக பார்க்கின்ற என்னுடைய மனத்திரையில் ஓடியது. மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா, அதை நான் மனதில் தோன்றியதை மாண்புமிகு அம்மா அவர்கள் இறந்திருந்த மனதில் தோன்றியதை வெளிப்படுத்திட வேண்டும் என்ற என்னுடைய உள்ளார்ந்த மனது மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா மூலமாக சொல்லியதாகத்தான் உணர்ந்தேன். அதனால் நான் எழுந்து கண் விழித்து பார்த்த பொழுது நூற்றுக்கணக்கான பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் குழுமி இருந்ததை நான் எதிர்பார்க்கவில்லை. நான் யாரிடமும் சொல்லவில்லை இங்கு வர வேண்டும் என்று. அவர்களும் தங்களுடைய என்னுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தார்கள். இந்த நேரத்தில் நாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமான தினத்திலிருந்து இன்று வரை நடைபெற்ற சம்பவங்களை சொன்னால்தான் எனக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும், தமிழக மக்களுக்கும் என்ன நடந்தது என்பதற்கு ஒரு நல்ல விளக்கம் கிடைக்கும் என்பதற்காக நான் இன்றைக்கு பேட்டியடிக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழலுக்கு ஆளாக்கப்பட்டேன். இன்றைக்கு இப்படி ஒரு பேட்டியை கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணலையா? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அந்த பேட்டியை நான் விளக்கமாக கூறியிருக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு 100% ஒரு 10% தான் நான் சொல்லியிருக்கிறேன். 90% நான் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் என்னுடைய சுய கட்டுப்பாடு, அந்த சிறுவையிலிருந்தே சுய கட்டுப்பாடாக அடுத்தவர் மனதை புண்படுகின்றவர் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் பேசியது கிடையாது. சில பேர் என்னை மறைமுக பேசினாலும் சரி, நேரடியாக பேசினாலும் நான் பொறுத்து கொண்டு பக்குவமில்லாமல் பேசுகிறாள் என்று பொறுத்துக் கொள்கின்ற மனநிலையில் தான் இருந்தேன். அப்படித்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டேன். அதனால் நான் அமைதியை காத்தேன். அந்த பொறுமையை கலைக்க வேண்டிய அளவுக்கான அவசியம் எங்க வந்துச்சு? இல்ல, ரொம்ப பொறுமை காத்து வந்தவர், யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்துல இருந்தவர், இன்றைக்கு வெளிப்படையாக இதை பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் வந்துச்சு? எப்போ இதை வெளிப்படுத்தணும்னு ஏன் தோணுச்சு உங்களுக்கு? முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த இறந்த நேரத்தில் ஆளுநரிடம் தந்து, ஆளுநர் அவர்களும் என்னை முதலமைச்சராக அழைப்பு விடுத்தார் பதவியேற்றுக் கொள்ளும்படி. நான் முதலமைச்சராக பதவியேற்று என்னுடைய பரிந்துரை அடிப்படையே அமைச்சருடைய பட்டியலும் அவருக்கு தரப்பட்டது. அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டார்கள்.
அன்றிலிருந்து தான் எனக்கு பிரச்சனை ஆரம்பமானது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த வரதா புயலை பற்றி அரசு செயல்புரிந்தது. ஆந்திரா சென்று மாண்புமிகு ஆந்திரா ஆந்திரா முதலமைச்சர் அவர்களை சந்தித்தது, அவரிடம் குடிநீரை கேட்டு பெற்றது. ஜல்லிக்கட்டு நம்முடைய பாரம்பரிய உரிமையை மெரினா கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான மக்கள் அங்கு கூடுகிற ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் எந்தவித சிறிய அசம்பாதம் கூட நடைபெறக்கூடாது என்று நான் மிகவும் கவலை கொண்டு அவர்களை 2 முறை சந்தித்து பேசி அவர்கள் அதில் உறுதியாக இருந்த காரணத்தினால் நான் டெல்லி சென்று பாரத பிரதமரை சந்தித்து, உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், அவருடைய ஒத்துழைப்போடு அவசர சட்டம் இயற்றப்பட்டது. அப்பொழுது சட்ட முன்வரைவு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று இன்றைக்கு சட்டமாகி இருக்கிறது. இப்படி தொடர் நிகழ்ச்சிகள் அரசுக்கு, மாண்புமிகு அம்மாவுடைய அரசுக்கு, மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த தமிழக அரசை நிறுவுவதற்கு அவர்கள் கடந்த 28 ஆண்டு காலம் மக்கள் நலத்திட்டங்களை மக்களிடையே மனதிலே பதிய வைத்து அதை செயல்முறைப்படுத்தி ஒரு நிலையான ஆட்சியை தந்திருக்கிறார்கள். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற ஒரு சின்ன பங்கம் கூட மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சிக்கு வரக்கூடாது, அதனால் ஆட்சிக்கு கெட்டவேறு வரக்கூடாது என்று நான் மிகவும் கவனத்துடன் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றுகின்ற நிலை வருகின்ற பொழுது அதனால் அரசுக்கு நல்ல பெயர் கிடைத்தது. அந்த நல்ல பெயரை அதிகார மையத்தினால் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல், அவருடைய நடத்தைகள் எனக்கு நன்றாகவே தெரியும். அதிகார மையம் இதை எதிர்கொள்ள முடியல, அதை பொறுத்து கொள்ள முடியலன்னா யாரை குறிப்பிடுறீங்க? ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சிலருக்கு இது எரிச்சலை ஏற்படுத்தியது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க. யாரை அப்படி குறிப்பிடுறீங்க நீங்க? பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை, தெரிந்திருந்தும் அந்த கேள்வி என்னிடம் கேட்பதுதான் வினோதமாக இருக்கிறது. இந்தியா டுடே என்ற பத்திரிகையில் கான்க்ளேவ், சவுத் இந்தியா கான்க்ளேவுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். கழக பொதுச் செயலாளருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அவர்கள் செல்லும் பொழுது நான் எதற்கு என்று நான் மறுத்தேன். திரும்பவும் என்னுடைய அரசு செயலாளர் இருந்த ராமலிங்கம் சார் அவர்கள், நீங்களும் வரலாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, நீங்களும் வர வேண்டியதானே என்று கேட்டார்கள். சரி, வருகிறேன் என்று அங்கு சென்றேன். நிகழ்ச்சி தொடங்கியது. மாண்புமிகு அம்மாவுடைய புகைப்படத்தை கழக பொதுச் செயலாளர் திறந்து வைத்தார்கள், குத்துவிளக்கு ஏற்றினார்கள். நானும் உடனிருந்தேன். நான் பேசுவதற்கு முன்பாகவே அவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள். அது விழா நடத்தியவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை உருவாக்கியது. என்னிடம் கூட நிறைய பேர் போனில் தொடர்பு கொண்டு கேட்டார்கள், என்ன இப்படி நடந்து விட்டது என்று. எனக்கு காரணம் தெரியாது என்று, நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொன்னேன். இப்படி பல நிகழ்வுகள் புரியாத புதிராக உருவாக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் சக அமைச்சராக இருக்கின்ற ஆர்.பி. உதயகுமார், கழக பொதுச் செயலாளரே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையினை பேட்டியின் மூலமாக சொன்னார். ஏற்கனவே அதற்கு நான் பேட்டிகளுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் அந்த ஆதங்கத்தை அவர்களிடம் சொல்ல போது நானும் கூட்டு கண்டித்தேன் என்று சொன்னார்கள். அதே உதயகுமார் நான் 3 தினங்கள் கழித்து மீண்டும் அமைச்சர்கள் துணை கொண்டு மாண்புமிகு அமைச்சர் ராஜு அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் உடன் வைத்துக் கொண்டு அதே மாண்புமிகு அம்மாவுடைய நினைவகத்திலிருந்து அதே அளவு பேட்டி கொடுக்கிறார். இந்த மாதிரியான பேட்டிகள்லாம் உங்களை ரொம்ப மனசு வருத்தப்பட வைத்ததா நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே என்னை ஏன் இவ்வளவு அவமானப்படுத்துகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள்? சக அமைச்சரே இப்படி பேசுகின்ற பொழுது மற்ற அமைச்சர்கள் நான் சொல்கின்ற பணியை எவ்வாறு, எந்த கோணத்தில் அவர்கள் நிறைவாக செய்ய முடியும்? அதிகாரிகள் எவ்வாறு அந்த பணியை செய்ய முடியும்? ஒரு நிலையற்ற தன்மையை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கொண்டே உருவாக்குகிறார்கள் என்ற கவலை எனக்கு இருந்தது. அதையும் பொறுத்து கொண்டுதான் நான் என்னுடைய பணியை அவர்களிடம் கூட கேட்காமல், அவர்களிடம் இதை தெரிவிக்காமல், என்னுடைய வருத்தத்தை, என்னுடைய அதிருப்தியை அவர்களிடம் தெரிவிக்காமல் என்னுடைய கடமையை செய்து கொண்டிருந்தேன். இப்போ இந்த மேலாக மறுபடியும் மக்கள் வாழ்க்கைத்துறை அமைச்சர் என்று உங்களை
பேட்டி கொடுக்க சொன்னார்கள் அப்படின்னு சொன்னார். என்ன விஜயகுமார், என்ன விஜயபாஸ்கர், என்ன பேட்டி கொடுக்க சொன்னாருன்னு கேட்டேன். சின்னம்மா அவர்களை நீங்களே பேட்டியின் மூலமாக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அரசியல் சாசனம் பற்றி அப்படி உறுதிமொழியேற்று பொறுப்பேற்றிருக்கிற சூழ்நிலையில் நானே அவ்வாறு ஒரு பேட்டியை எடுத்தால் சட்டப்படி அது எந்த நிலைக்கு எல்லாரையும் சேர்க்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அதிலும் என்னுடைய அதிருப்தியை தெரிவித்தேன். அவரையும் கூட்டு நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. எனக்கு தாழ முடியாத மனவேதனை இருந்தது. இதனால் அடியில் நம்முடைய கட்சியினுடைய இயக்கத்தினுடைய ஆணிவராக இருக்கின்ற தொண்டர்கள் அவருடைய மனங்களில் மிகப்பெரிய வருத்தம் இருந்தது. நடுநிலையாளர்கள், தமிழகத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் நடுநிலையாளர்கள், இது என்ன பொது மாதிரியாக இருக்கிறது, அமைச்சர்களே முதலமைச்சரை இன்னொருவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று பேட்டி கொடுப்பதும் என்பது மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்திருந்தால் இந்த செயல் நடைபெற்றிருக்குமா என்று கட்சியினுடைய இமேஜ், மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்சிக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல பெயர் அனைத்து நிலைகளிலும் அனைத்து மட்டங்களிலும் அந்த அவப்பெயருக்கு ஊறு வந்துவிட்டதை நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்தேன். பல்வேறு தகவல்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்த பொழுது அதனால் நான் மிகவும் வருத்தப்பட்டேன். இது எதற்காக இம்மாதிரியெல்லாம் செய்கிறேன்? நான் தான் ஏற்கனவே என்னை சொன்ன பொழுது நான் வேண்டாம் என்று சொன்னேன். எனக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகும் என்பது நான் அனுபவமாக உணர்ந்திருக்கிறேன். முதலமைச்சரை வேண்டாம் என்று சொன்னவனே முதலமைச்சராக கட்டாயப்படுத்தி உட்கார வைத்துக் கொண்டு என்னை ஏன் இவ்வளவு தூரம் அவமானப்படுத்துகிறார்கள் என்ற மனவேதையோடு தான் நான் கடந்த 60 நாட்களை கழித்து வந்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய நினைவிடத்திலே உட்கார்ந்து எல்லாவற்றையும் மாண்புமிகு அம்மாவிடம் சொல்லி பரிகாரம் தேடுகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டது. அந்த பரிகாரத்தின் அடிப்படையில் தான் நான் பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி நண்பர்களையும் சந்தித்தது. உங்களுடைய பொதுச் செயலாளர் சசிகலா சொல்லும்போது இது திமுக தான் பின்னணியில் இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய இப்போதைய இந்த நிலைப்பாட்டில் பின்னணியில் இருக்கிறதுல திமுக தான் இருக்குது, நீங்களும் எதிர்க்கட்சி தலைவரும் சிரித்து பேசிக்கொண்டு அமர்ந்ததிலிருந்தே அது வெளிப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன் வச்சிருக்காங்க. அம்மா அவர்களுக்கு என்னுடைய விசுவாசத்தை பற்றி நன்றாகவே தெரியும். நான் முதலில் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்கின்றேன், தினத்தந்தி பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறேன். 2001 மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எனக்கு முதலமைச்சராக பொறுப்பு தருகிறார் சோதனை வந்த காலத்தில். மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு முதலமைச்சர் பதவிகளை ஏற்றுக்கொண்டார்கள். 6 மாதத்திற்கு பின்னால் அம்மா அவர்கள் தீர்ப்பினை பெற்று மீண்டும் 2016 பெங்களூர் நீதிமன்றத்தில் மாண்புமிகு அம்மா அவருக்கு சோதனை வருகின்ற பொழுது 13 வருடங்கள் கழித்து, 1 வருடம் 2 வருடம் அல்ல 13 வருடங்கள் கழித்து மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சோதனை வருகின்ற பொழுது 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கின்ற அந்த இயக்கத்தில் மீண்டும் பன்னீர்செல்வத்தை தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நியமித்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்த மாட்டில் 100க்கு 110% அம்மா அவர்கள் சொன்ன பணியை, கடமையை நிறைவேற்றினால்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அவருக்கு அடுத்த பணியாக ஏதாவது பணி கொடுக்க வேண்டும் என்றால் கொடுப்பார்கள். ஏற்கனவே கொடுத்த பணியில் தொய்வு இருந்தால் நிச்சயம் அடுத்த பணி மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். இடைப்பட்ட 13 ஆண்டு காலத்தில் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மனநிறைவோடு நான் பணியாற்றிருக்கிறேன். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சிக்கு எந்தவித சிறு பங்கமும் ஏற்படாதவர்கள் என்னுடைய அரசியல் வேலைகளை செய்திருக்கிறேன். கட்சிக்கு விசுவாசமாக நான் உழைத்திருக்கிறேன். பன்னீர்செல்வம் விசுவாசம் இல்லாதவன் என்று ஒரு கட்சி தொண்டர், எந்த கட்சி தொண்டரும் சொல்ல முடியாத நிலையில் நான் அவர்களோடு அன்போடு பழகியிருக்கிறேன், பண்போடு நடந்திருக்கிறேன். இவைகளெல்லாம் அனைத்தும் கட்சியினுடைய என்னுடைய அருமை நண்பர்களுக்கும் கழகத்தினுடைய செயல் வீரர்களுக்கும் நன்றாகவே தெரியும்.
ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் இதுவரை பெற்ற பதவிகள், படிப்படியாக பெற்ற பதவிகள், பொறுப்புகள் அரசியல் மூலமாக இருந்தாலும் சரி, தலைமையை பார்த்து மாண்புமிகு அம்மா அவர்களால் பார்த்து 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 தான் கொடுக்கப்பட்டது. நான் கேட்காமலே பதவிகள் மாண்புமிகு அம்மா அவர்களால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், நான் விசுவாசம் இல்லாதவன் என்று இருந்திருந்தால் அந்த பதவியை மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு தந்திருப்பார்களா என்பதைத்தான் நான் இந்த நேரத்திலே, நான் பெருமையாக அதை சொல்லவில்லை, ஒரு விசுவாசிக்கு கொடுக்கிறேன் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு தந்தார்கள். நானும் முழு மனதோடு, மன நிறைவோடு மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு இட்ட கட்டளையை எவ்வாறு ஒரு அரசருக்கு ஒரு சேவகன் பணியாற்ற முடியுமோ அந்த நிலையில் தான் நான் இன்றைக்கும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, இப்போ இன்றைக்கு பேசிய திருமிகு சசிகலா சொன்னது, கடைசி வரை அவர் நல்லா சிரித்து பேசிக் கொண்டுதான் இருந்தார், என் அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார், திடீரென இப்படி ஏன் பேசுகிறார் என்பது தெரியவில்லை அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே உங்களுக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும், நான் யாருடன் பேசினாலும் எனக்குள் பலவித சங்கடங்கள், மன கஷ்டங்கள் இருந்தாலும் அன்போடு புன்முறுவலோடு தான் பேசுகிற பழக்கம் எனக்கு சிறுபள்ளியிலிருந்து இருந்தது. சில நேரங்கள் கூட என்னை கடிந்திருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையுமே நீங்கள் எப்படி இவ்வளவு அனைவருடன் ஒரே மாதிரியாக பழகிறீர்கள் என்று கூட என்னை கேட்டிருக்கிறார்கள். ஸ்டாலினை பார்த்து சிரித்தது என்று தவறு என்று சொல்கிறார்கள். அவர்களுடன் பேசியது கூட இப்பொழுது பேசினாரே ஏன்? அந்த அளவுக்கு மனத்தாக்க நான் எதிர் பார்த்தேன். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மனநிலைகளையும் அவர்கள் ஒரு இறுக்கமாக இருந்தார்கள். அந்த இறுக்கத்தை நான் என்னுடைய முகத்தில் காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் 2 மணி நேரமாக நான் அங்கே வாதாடி அப்புறம் தான் இங்கே வந்து உட்கார்ந்திருந்தேன். நான் வருகின்ற பொழுது என்னிடம் கையெழுத்து வாங்கப்பட்ட அந்த லெட்டர் பேரில் கையெழுத்து கூட என்னுடைய டேபிள் தான் இருந்தது. என்ன சொல்ல போகிறார் என்று அனைவரும், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னை எதிர்நோக்கி இருந்தார்கள். நான் கட்சியினுடைய கட்டளைக்கு அடிபணிபவன், அதில் ஒரு சின்ன பிசிறு கூட இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எந்தவித மாற்று கருத்தும், நான் 2 மணி நேரம் அவர்களிடம் வாதாடியதை பற்றி ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதாகத்தான் நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு, என்னிடம் பெரிய எழுத்துக்காரர் நல்லா இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். பெரியவர் சட்டமன்ற உறுப்பினர் கதிர்காம அவர்கள், அதற்கு முந்தைய நாள் தான் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் சேர்ந்தார், நல்லா இருக்கிறார், அவங்க கூட கூட்டத்திற்கு வந்திருக்கார் என்று சொன்னேன். இதுதான் நடந்தது. ஆனா அங்க அவர்களோடு நீங்க விளக்க முயற்சித்து உங்களுக்குள்ள ஒரு இருந்த இந்த இடைவெளியோ அல்லது அவர்களால் உங்களை புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு நிலையோ இருந்து அதை சரி பண்ண முடியலையா? ஏன் இந்த இடைவெளி அதிகரிச்சது? இல்ல ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வந்து வெளிப்படையா வெளியில வந்து பேச வேண்டிய சூழல் வந்து? என்னுடைய கடமையை, என்னுடைய மனநிலையை ஒரே நிலையில் தான் வைத்திருக்கின்றேன். இப்பொழுது எப்பயும் வைத்திருப்பேன். அவர்களுக்கு என் மீது என்ன ஈகோ என்று தெரியவில்லை. இவ்வளவு அவசரமாக முதலமைச்சர் என்ற பதவிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் எப்படி அவர்களால் ஏற்பட்டது என்பது எனக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற இளமை சாதாரண மக்கள் என்ன மனநிலையை கொண்டிருக்கிறார்கள், கட்சியினுடைய கழகத்தினுடைய ஆணிவராக விளங்கிக் கொண்டிருக்கிற செயல் வீரர்கள் என்ன மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பது அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும், நாடாளுமன்ற உறுப்பினருக்கும், என்னை போன்றவர்களுக்கும், அவரிடம் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கின்ற எங்களுக்கு அவருடைய மன ஓட்டங்கள் என்ன என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த அடிப்படை தான் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு இந்த முடிவை எதற்கு எடுத்தார்கள்? காலங்கள் கணிகின்ற பொழுது கழக பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று காலங்கள் கணிகின்ற பொழுது அதை ஏற்றிருந்தால் அனைவரும் ஏற்றக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவாகும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு எடுத்துக்காட்டு. எந்த பதவிக்கும் யாரையும் திணித்தால் அது எந்த அளவுக்கு கொண்டு போய் விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம்.
நிர்பந்தம் கொடுத்து இவரை வந்து ராஜினாமா செய்ய வைக்க முடியும்னா அந்த முதலமைச்சர் பதவிக்கே அவர் வந்து தகுதி இல்லை அப்படி என்பதாக தம்பிதுரை உள்ளிட்டவர்கள் விமர்சிக்கிறாங்க. அப்படியான நிர்பந்தத்தை உங்களால எதிர்கொள்ள முடியாம இருந்ததா அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதாவது நிர்பந்தங்கள் பண்ற பொழுது கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மதித்து நீங்கள் நடங்கள் என்று சொல்லும் பொழுது கட்சி கட்டுப்பாடை மீறுகின்றனா என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது. கட்சி கட்டுப்பாடை மீறுகின்றானா பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பின்னால வரக்கூடிய வாய்ப்பு. நான் இவ்வளவு காலம் அரசியல் இருந்திருக்கேன் என்பது எந்த பழியும் பாவமும் ஏற்பட்டதில்லை. அது நம்மேல் விழுகக்கூடாத பழி நம்மேல் விழுகக்கூடாது என்றுதான் கட்சியினுடைய கட்டுப்பாடு. இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற அவர்கள் சொன்னது, எங்களுடைய சக அமைச்சர்கள் வேண்டிக் கொண்டது, இவைகளுக்கெல்லாம் நான் ஒத்துக்கொண்டேன். நான் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி காலத்தின் கட்டாயம் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அசாதாரணமான சூழல் இருந்தது. எவ்வளவோ நான் சொன்னேன். நான் போய் மாண்புமிகு அம்மாவுடைய நினைவிடத்திற்கு போய்விட்டு வந்து சொல்லுகிறேனே என்று சொன்னேன். இல்லை, இப்பொழுதே சொல்லி முடிவெடுங்கள் என்று சொன்னார்கள். முடிவெடுத்த பிறகு என் தாயாரிடம் போய் சொல்லிவிட்டு நான் வருகின்றேனே தலைமை கழகத்துக்கு என்று சொன்னேன். அதற்கு மறுத்து இல்லை, அங்க போவான நீங்களே என் கூட வாருங்கள் என்று சொன்னார்கள். இதுதான் அங்கு நடந்தது. இப்போ சூழல் கனியவில்லை அப்படின்னீங்க. அந்த சூழல் மக்களுடைய ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னீங்க. அது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரிகிறது, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியுது. நீங்க அவங்களுக்கு தலைமைக்கு அது தெரியவில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தலைமைக்கு வந்து கீழே இருக்கிற சூழல் தெரியலன்னு நினைக்கிறீங்களா? தெரியும் தெரிந்திருந்து ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறார்கள் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. தொலைக்காட்சி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அவர்கள் எல்லா நிலைகளிலும் தங்களுடைய பிரதிநிதிகளை அங்கே வைத்து அந்த மன ஓட்டங்களை அவர்கள் நன்கு அறிந்தவர்கள். உங்களுக்கும் நன்றாக தெரியும். நீங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாது. எனக்கு வெளிப்படையாக சொல்லுகின்ற கட்டத்தில் நான் இப்போது வந்துவிட்டேன். நான் வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலையில் தான் இருந்தேன். என்னை சந்தித்து எத்தனையோ மாண்புமிகு அமைச்சர்கள் இந்த கருத்தை என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். என்னோடு சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள், வெளியே வேறிடம் சொல்லாது என்று சொல்லியிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். என்னோடு சொல்வதை மட்டும் விட்டுவிடுங்கள், நீ யாரும் இதை பற்றி பேசாது என்று சொல்லியிருக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் என்னை சந்தித்து சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது அவரிடம் தக்க அறிவுரையாக என்னிடம் சொல்லியது போல் மற்ற யாரிடம் சொல்லிடுவார்கள். கட்சிக்குள் நம்முடைய கட்சிக்கு தான் இது வீக்கா வரும், தயவுசெய்து யாருன்னு வெளியே சொல்லாதீங்க. கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அவருடைய பதவிக்கு எந்த விதத்தில் மாசு ஏற்பட விட்டுக்கூடக்கூடாது என்று அந்த நிலையில் தான் இன்றைக்கும் கேள்வி. நான் இப்போ எனக்கு சந்தர்ப்பம் வந்தால் யார் என்னிடம் சொன்னால் என்று சொல்லவர்களும் என்னுடைய சொல்லதற்கு கட்டாயம் அவர்கள் படுத்தினால் நான் சொல்லுவதற்கும் தயாராகத்தான் இருக்கேன். ஆனால் அவருடைய பொதுநலன் கருதி நான் சொல்லாமல் இருப்பது எனக்கு நல்லது, அவருக்கும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பலரும் உங்களுடைய அமைச்சரவை சகாக்களாக இருந்த பலரும் கூட இன்னைக்கு ஊடகங்கள்ல வந்து கடுமையான வார்த்தைகள்ல உங்களை வந்து விமர்சிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நீங்க பொதுவா வந்து பெரிய அளவிற்கு ரியாக்ட் பண்றது இல்ல, யாரையும் காயப்படுத்துறது இல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு உங்க மேலான விமர்சனம் கடுமையா வந்திருக்கிறது இந்த உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு. அது அவருடைய காலத்தின் கட்டாயம். அவர்கள் எங்க இருக்கிறார் என்பது அங்கிருந்து கொண்டு அப்படித்தான் அவர்கள் பேச வேண்டும். இன்றைக்கு வந்து 4 வருஷத்துக்கு பதவி இருக்குது. அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். திரும்பவும் மக்களிடம்தான் நாம் செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு மக்களின் பிரதிநிதியை உழைக்க வேண்டும். உங்களுக்கு பொறுப்புகளை வழங்கிய, பதவிகளை வழங்கிய கட்சி தலைமைக்கு நீங்க வந்து இப்படி ஒரு காரியம் செய்யலாமா, இது வந்து துரோகம் அப்படிங்கிற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அந்த துரோகம் வரக்கூடாது என்றுதான் நான் ராஜினாமா செய்தேன். அந்த துரோகம் செய்து பண்ணி கட்சி கட்டுப்பாட்டை மீறி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை, ராஜினாமா செய்யவில்லை என்ற துரோகத்தை செய்தார் என்ற நிலை நமக்கு வரக்கூடாது என்றுதான் நான் ராஜினாமாவிற்கு கட்டாயப்படுத்தி செய்ய வைத்தேன், செய்தேன். அந்த துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்ல நினைத்துதான். பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் உங்களுக்கு பின்னால் இருக்கிறார், அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் இயக்குகிறதுன்னு முன்னாள் அமைச்சர்கள், இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் நேரடியாக குற்றம் சாட்டு வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு வேற காரணமே வலுவான காரணம் தெரியல. என் மீது தனிப்பட்ட முறையில் அவர்கள் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. எந்த வகையில் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக நிலை எடுத்து அவரிடம் வாதாடி இருக்கிறேன் தலைமையிடம், இல்லை யாரிடமா கருத்துக்களாக சொல்லியிருக்கிறேனா?
மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய பாரம்பரிய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு பிரச்சனையை முன்வைத்து மாணவர்கள், இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், நிரந்தரமான ஒரு சட்டம் வேண்டும் என்றுதான் போராட்டக்காரர்கள், அறவழியில் போராட்டிக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் ஒட்டுமொத்த கருத்தாக ஒழிக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் மெரினாவில் கூடுகின்ற ஒரு சூழ்நிலை. ஆட்சியில் இருக்கின்ற தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற எனக்கோ கவலை. இதனால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்ற ஒரு சூழல் உருவானால் ஆட்சிக்கு எவ்வளவு பெரிய அவப்பெயர். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் பட்ட பாடு, அரும்பாடு, இவைகளெல்லாம் என்னுடைய காலத்தில் நொறுங்கி போய்விடுமோ என்ற கவலை என்னை மிகவும் கவலைப்படுத்தது. அப்பொழுதுதான் நாட்டுடைய பிரதமரை சந்திப்பதற்காக நான் டெல்லி சென்றேன். அவர்களும் தமிழ்நாட்டுடைய நிலைமையை நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். அவரிடம் நான் இருக்கின்ற சூழலை விவரித்த பொழுது தமிழ்நாட்டு நிலைமையை நான் நன்றாகவே அறிவோம். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சிக்கு எந்த பங்கமும் என்னுடைய அரசால் வராது, அவர் சொன்ன உறுதிமொழி. என் மீது, அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. 3 முறை என்னுடைய பதவியேற்பு நிகழ்ச்சி கூட வந்திருந்தார்கள். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கின்ற சட்டம் மத்திய அரசால் இயற்றப்பட்டது. அதாவது மீண்டும் நாங்கள் பொது சட்டத்தை கொண்டு வர முடியாது. அந்த வழக்கு முடிவுக்கு வந்த பிறகு, தீர்ப்பு வந்த பிறகுதான் எங்களால் அவசர சட்டமும் ஏதோ கொண்டு வர முடியும். ஆகவே மாநில அரசு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர முடியும். கொண்டு வந்தால் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறோம் என்று சொன்னார்கள். பிறகுதான் நான் அதிகாரிகளை, சட்ட வல்லுநர்களை கலந்து பேசுகின்ற பொழுது, ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் விளக்கி இருக்கிறேன். சில இனங்கள் மத்திய அரசுடைய பட்டியல் இருக்கும். அது மத்திய அரசுக்கு மட்டுமே அந்த சட்டத்தை இயற்ற முடியும். பட்டியல் இருக்கின்ற இனங்களில் மத்திய அரசு மட்டும்தான் சட்டத்தை இயற்ற முடியும். சில இனங்கள் மாநில அரசினுடைய அந்தந்த மாநில அரசினுடைய பட்டியலில் இருக்கும். மாநில அரசு தான் அந்த சட்டத்தை இயற்ற முடியும். சில இனங்கள் பொதுப்பட்டியலில் இருக்கும். மத்திய அரசும் அந்த சட்டத்தை இயற்றலாம், மாநில அரசும் இயற்றலாம். மாநில அரசு இயற்றுகின்ற பொழுது மத்திய அரசினுடைய குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற வேண்டும். சட்டம் என்ன சட்டம் சொல்கிறதோ, எந்த துறைக்கு அந்த சட்டம் வருதோ, அந்த துறையினுடைய மத்திய அரசு அந்த துறைக்கு இருக்கின்ற துறையை வைக்கின்ற துறை அவர்களுடைய ஒப்புதலோடு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நான் இங்கு வந்து அங்கே இருந்து கொண்டு அவசர சட்டத்திற்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்து அங்கே இருக்கின்ற பல்வேறு துறைகளோட ஒப்புதலோடு ஜனாதிபதிய ஒப்புதலும் பெற்று இங்கே வந்து ஆளுநரிடம் தந்து அதற்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வரப்பட்டது. அதாவது ஒரு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும், சட்டமன்றத்தில் தான் கொண்டு வர வேண்டும். சட்டமன்றம் கூடாத நேரத்தில் அவசர தேவையை கருத்தில் கொண்டு ஒரு அவசர சட்டம் கொண்டு வரலாம். அதன் மூலமாக தான் அந்த அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது. உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி ஆளுநர் உரை அன்று மாலையை சட்டமன்றத்தை கூட்டி அவசர சட்டத்திற்கு ஒரு சட்ட வரைவு முன்வடிவு கொண்டு வரப்பட்டு நிரந்தர சட்டமாக்கப்பட்டது. அதற்கு பின்னதான் அந்த அறப்போட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த நிலையை வைத்துக் கொண்டு பாரத பிரதமர் என்னை பார்த்து பேசினார் என்பதை வைத்துக் கொண்டு நாடாளுமன்ற சபாநாயகர், துணை சபாநாயகர்கள் தம்பித்துரை அவர்கள் 50 நாடாளுமன்ற உறுப்பினரோடு அங்கு வந்து நாட்டுடைய பிரதமரை பார்ப்பதற்கு அங்கே அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களும் அதற்குத்தான் நேரம் கேட்டிருக்கிறார்கள். நான் அவரை பார்ப்பதற்கு இருக்கின்றேன். அவருக்கு தனியாக நான் நேரம் தருகின்றேன், பின்னால் பார்த்துக் கொள்ளலாம். 2 பேரும் ஒரேதான் வந்திருக்கிறார் என்று அவர்கள் கொஞ்சம் சொன்ன பொழுது அதற்கு தம்பித்துரை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. சூழல் அங்கு ஏற்பட்டது. அந்த கோபம் அவருக்கு இருந்தது. நான் பார்த்தேன், பேசினேன், முடித்து வந்துட்டேன். இதை வைத்துக் கொண்டு இதற்கு பின்னாலே வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்றால் தேவையில்லாமல் நாம் ஒருவர் மீது பழி போடுவது என்பது ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு அழகல்ல என்பதை மட்டும் நான் சுருக்கமாக சொல்கிறேன்.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புகள் நிறைய நடந்தது. அதுல குறிப்பாக முன்னாள் சபாநாயகர் பி.எச். பாண்டியன் மற்றும் அவருடைய மகன் மனோஜ் பாண்டியன் சந்தித்தார்கள். அதேபோல இதற்கு முன்னாடி கே.பி. முனுசாமி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. எல்லாவற்றிலும் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை பற்றி பல்வேறு சந்தேகங்கள் எழுப்புறாங்க. அப்படியான சந்தேகங்களுக்கு இடம் இருக்கிறதா? சந்தேகங்களுக்கு இடம் இருக்கிறது என்பதை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு உடல்நிலையை கவனித்துக் கொண்டிருந்த மருத்துவர்கள் தான் சொல்ல முடியும். பல்வேறு சந்தேகங்கள் பலரால் எழுப்பப்படுகின்ற பொழுது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்த கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. நாம் எதையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர். அந்த 72 நாட்களில் நானும் திறந்தோறும் சென்றிருக்கிறேன். ஒரு முறையுடன் நான் மாண்புமிகு அம்மா அவர்களை சந்திக்கவில்லை. நான் ஒவ்வொரு முறையும் மருத்துவமனை சென்று வருகின்ற பொழுது என் வீட்டில் இருக்கின்ற அனைவரும் குடும்பத்தில் இருக்க அம்மாவை பார்த்தீர்களா, அம்மாவை பார்த்தீர்களா, அம்மாவை பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் கூட அவரிடம் பொய் சொல்லிவிடலாமா, நானும் அம்மாவை பார்த்தேன் என்று சொல்லிவிடலாமா என்று கூட நினைத்தேன். ஆனால் அம்மாவை நான் பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக நான் பார்க்கவில்லை. எதுக்கு அப்புறம் தினம் போயிட்டே இருக்கீங்க, ஒரு முறை கூட அம்மாவை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு வருத்தவர் கேட்பாங்க. அங்க இருக்கின்ற சொல்ல எனக்கு தானே தெரியும், அவருக்கு தெரியாது. அவர்கள் ஐசிசிஎல்ல இருக்காங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்காங்க. அதனால தொற்று நோய் எதுவும் பரவிவிடக்கூடாதுங்கிற ஜாக்கிரதை தான் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். நாம் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும், நான் பார்க்கவில்லை என்றுதான் அவர்களிடம் சொல்லியிருந்தேன். சந்தேகத்திற்கு இடமான கேள்விகளை நானும் வினாவாக இருப்பதற்கு என்னுடைய மனம் இடம் தரவில்லை. ஆனா அப்படி அந்த நாட்களை எப்படி கடந்தீங்க? ஏன்னா உங்களுக்கு மிக பிடித்தமான, நீங்க மிகப்பெரிய அளவிற்கு மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் 75 நாட்கள் மருத்துவமனையில் இருக்காங்க. ஆனால் உங்களால சந்திக்க முடியல. ஒருவேளை அவரும் பார்க்க முடியாது, மருத்துவ காரணங்களும் கூட நீங்க சொன்ன மாதிரி இருக்கலாம். அந்த நாட்கள் எப்படி கடந்தது? இப்போது அவர் இல்லாத அந்த வெறுமை அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்றீங்களா? மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படியும் குணமாகி வந்து விடுவாள் என்ற தகவல் எங்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாளும் இங்கே நடைபெற்ற சிகிச்சை முறைகளை எங்களிடம் ஒருத்தரும் சொல்லிக் கொண்டிருக்க வருகின்ற பொழுது நாங்களும் அந்த நம்பிக்கையோடு தான் இருந்தோம். ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமைய விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் எங்களுக்குள் இருந்த அனைத்து சக்திகளையும் நாங்கள் இழந்து விட்டதாகவே நாங்கள் உணர்ந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அம்மா அவர்கள் தந்த பொறுப்பு, அந்த பொறுப்புக்குரிய கடமையை ஆற்றுவதுதான் எங்கள் வாழ்நாளில் நாங்கள் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு செய்கின்ற நன்றி கடனாக இருக்கும் என்ற நிலையில் தான் இன்றைக்கு நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட நான் ராஜினாமை செய்துவிட்டு இன்றைக்கு பத்திரிகையாளர்களையும் செய்தி நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களையும் சந்தித்து என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றதை வெளிப்படுத்தினேன் என்று சொன்னால், என்ன நிலையில் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம், மக்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், இவைகளெல்லாம் அறிந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு தலைமை பிடிவாதமாக இருக்கிறதே என்ற கவலையோடு தான் நான் பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. நாட்டு மக்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டிய நிலை இருந்தது, தெரியப்படுத்தி விட்டேன். அப்பல்லோ மருத்துவமனையில் அவங்க 75 நாட்களில் வேறு எந்த தலைவருமே அவரை சந்திக்க முடியவில்லையா? உங்களுடைய பொதுச்செயலாளர் சசிகலா மட்டும்தான் அவரை சந்தித்தாரா? வேறு அரசியல் கட்சி தலைவர்களோ அல்லது வேறு அமைச்சர்களோ, மத்திய அமைச்சர்களோ சந்திக்க முடிந்ததா? வேறு யாரும் சந்தித்து பேசியதாக இல்லை, நான் கேள்விப்படவில்லை. ஆளுநர் மட்டும் 2 முறை உள்ளே சென்று வந்தார். மற்றபடி மற்ற தலைவர்கள் உள்ளே சென்று மாண்புமிகு அம்மா அவர்களை பார்த்ததாகவோ சந்தித்ததாகவோ நான் கேள்விப்படவில்லை, பார்க்கவும் இல்லை. நீங்க அவருடைய மிக நம்பிக்கைக்குரிய, விசுவாசத்துக்குரிய ஒரு தொண்டரா இருந்தவர். உங்களை சந்திக்கணும் அப்படின்னு அவங்க எதுவும் ஆசைப்பட்டதா தெரிஞ்சதா, அல்லது நீங்கள் அதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? நான் பல முறை பல வழிகளில் முயற்சி செய்திருக்கிறேன். ஆனால் அவருக்கு என்ன, ஒருவேளை நான் ஒரு துர்ப்பாக்கியசாலி என்று நினைத்துக் கொண்டேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பொழுது பார்க்க முடியாத பாவியாகிவிட்டேனே என்று கூட நான் வருந்திருக்கிறேன்.
இப்போ உங்களுடைய ராஜினாமா கடிதம் அதற்கு முன்னதாக முதல்வர் அலுவலகத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் எல்லாம் ராஜினாமா செய்கிறாங்க, விலகுறாங்க. இது அதோட தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறதா? உங்களுடைய ராஜினாமாவோடு சேர்த்து பார்க்கப்பட வேண்டியிருக்கிறதா? முதல்வருடைய தனிச் செயலாளர்கள், அதே போல சிறப்பு அதிகாரி இவங்கெல்லாம் விலகி இருக்கிறாங்களே. என்னை பற்றி அதிகாரிகளுக்கு நன்றாகவே தெரியும். நான் எந்த பணிகளையுமே அவர்களை கட்டாயப்படுத்தி இதுவரை எந்த அதிகாரியும் நான் வேலை வாங்கியதில்லை. அரசினுடைய சட்டத்தின்படி, அதே அரசினுடைய வழிமுறைகளின்படி, நீதி நியாயத்தின்படி தான் அவர்களை நான் அவருடைய பணியை செய்ய சொல்லி பணித்திருக்கிறேன் ஒழிய எந்த நிலையிலும் நான் அவர்களை கட்டாயப்படுத்தியதில்லை. அவர்களாகவே சில விருப்பப்பட்ட முடிவுகளுக்கு எடுக்கின்றார்கள். அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதில் என்னுடைய ஈடுபாடு, என்னுடைய கம்பல்ஷன் எதுவும் இல்லை, கட்டாயம் இல்லை. இல்ல, உங்களுடைய கட்டாயம்னு நான் சொல்லல. ஆனால் இதற்கு முன்னதாக திரு ஷீலா பாலகிருஷ்ணன், அதே போல வெங்கட்ராமன், அதே போல ராமலிங்கம் உள்ளிட்ட சாந்த ஷீலா நாயர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் ஒரே நேரத்தில் பணியிலிருந்து விலகிறது அப்படிங்கிறது வந்து நிறைய கேள்விகளை உண்டாக்குது. அந்த நேரத்தில் உங்களுடைய ராஜினாமாவும் வருது. அப்போ அடுத்த கட்டமாக நகர்கிற இந்த அரசியல் நகர்வுகளில் அவங்க வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்களா? அதை எப்படி பார்க்கறது? இல்லை, அவர்களாக எடுத்த முடிவு. திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் அவர்களும் திரு ராமலிங்கம் அவர்களும் அவர்களாகவே எடுத்துக்கொண்ட முடிவு. நான் எந்த அதில் வேறு பார்வையோடு நான் பார்க்குவதற்கு அது தயாராக இல்லை. அவருடைய அரசு அதிகாரிகள், அரசு போட்டி பொறுப்பேற்றுகிற அதிகாரிகள் ஒரு பணியிலிருந்து விரும்பாதும் அவருடைய கடமை. அவர் அரசு பணியில் இருப்பார்கள். ஆனால் இப்போ ஷீலா பாலகிருஷ்ணன் அவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷனில் இருந்தாங்க, அவங்க அப்பாயின்மெண்ட்டில் இருந்தாங்க. அதனால் வந்து அவர்கள் சரி தனக்கு சொந்த காரணங்களை கூட விலகிக்கலாம், என்னை நேரில் வந்து சந்தித்து நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் என்று சொன்னார்கள். நானே கூப்பிடுகிறேன் என்று சொன்னேன். அவர்கள் வருகின்ற பொழுது பணச்சோறு வந்து இருக்கக்கூடாது என்பதற்காக சொன்னேன். சரி, இதுவரை நான் என்னை அவர்கள் சந்திக்கவில்லை. அப்போதிலிருந்தே ஒரு மனச்சோர்வோட இருந்திருக்கீங்க கடந்த சில நாட்களா அல்லது சில வாரங்களா? வந்து என்ன காரணத்துக்காக வந்து அவங்க பதவியிலிருந்து விலகினாங்கிறது வந்து நம்ம கேட்டா அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் ஏற்படுமே என்பதை நான் தவிர்ப்பதற்காக சிறிது 2-3 நாள் கழிச்சு அவங்களுடைய நார்மலுக்கு வந்த பிறகு சந்திக்கலாம். வேற சொந்த காரணங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட இருக்கலாம், அது என்னை பற்றி எனக்கு தெரியாது. அதன் காரணமாக நான் 2-3 நாள் கழிச்சு நான் சந்திக்கிறேன் என்று சொன்னேன். இப்போ எதிர்க்கட்சிகளோடு ஒரு இணக்கமான ஒரு போக்கை முதலமைச்சர் கடைபிடித்தார், அது வந்து விரும்பத்தகாதது அல்லது ஒரு சந்தேகத்தை எழுப்பிருச்சா? ஒரு பக்கம் பொதுச் செயலாளர் வந்து திமுக தான் இதுக்கு பின்னணியில் இருக்குன்றாங்க, இன்னொரு பக்கம் தம்பிதுரை உள்ளிட்டவர்கள்லாம் இதுல பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்றாங்க. யாரு தான் உங்களை வந்து பேக் பண்றாங்க? இல்லை நான் தனியாளாகவே எதிர்கொள்வேன் எல்லாவற்றையும் என்றும் நீங்க சொல்றீங்க. ஆமா, இப்போதைக்கு வந்து நான் தனியாள் தான். நான் வந்து இப்ப என்கிட்ட வந்து பல்வேறு கருத்துக்களை சொன்ன பொழுது நான் எனக்கு ஆதரவாக நீங்க நில்லுங்கள் என்று சொல்லவில்லை. முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்த பிறகு பல்வேறு சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்த போது கூட எனக்கு ஆதரவாக நீங்கள் இருந்துட்டு அந்த நிலையை நான் உருவாக்கவில்லை. ஏன்னா நான் கட்சிக்கு கட்டுப்பட்டவன். அந்த ஒரு கருத்து வேற்றுமையை ஒரு முதலமைச்சர் என்ற நிலையிலிருந்து நான் அதை செய்யக்கூடாது. செய்தால் அவர் மிகப்பெரிய துரோகமாகும். நான் முதலமைச்சர் ஆகிவிட்டேன், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னுடைய கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணுபவன் நான் அல்ல. கட்சியுடைய கட்டுப்பாட்டுக்கு நான் முதலமைச்சராக இருக்கிறேன். அவர்களை நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு துணியளவும் இருந்ததிலே நான் அந்த மாதிரி நினைப்பவனும் அல்ல. இதுவரை நான் யாரையும் அந்த மாதிரி வந்து முயற்சிகளும் கூட செய்யவில்லை. இன்றைக்கு உங்களுடைய அறிவிப்புக்கு பிறகு 134 எம்எல்ஏக்களும் போயஸ் கார்டன் வந்திருக்கிறார்கள், அத்தனை பேரும் குடும்பமாக இருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுடைய இந்த அறிவிப்பு அதை அவர்கள் யாரும் ஏற்கவில்லை அல்லது அவர்கள் உங்களோடு வருவதற்கு தயக்கம் காண்பிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடியுமா? மனச்சாட்சின்னு ஒன்று இருக்கு, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு. அந்த மனச்சாட்சி பிரகாரம் அவங்க நடந்துக்கிறது. அதாவது யார் சட்டமன்ற உறுப்பினராக அவர்களை ஆக்கியது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். மாண்புமிகு இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் ஆக்கினார்கள் என்பது தெரியும். மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நிறைவேற்றுபவர்களாகத்தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர்கள் இருக்க வேண்டும். மாறுபாடாக, இயற்கைக்கு மாறுபாடாக இருக்கக்கூடாது. நான் மீண்டும் ஏதாவது உள்ளே சொல்ல போனால் நிறைய பிரச்சனைகள் வரும். இன்றைக்கு அவர்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்கள் கேட்டீர்கள், பதில் சொல்லியிருக்கிறேன். நான் கூட என்னுடைய பேட்டியில் நான் ரொம்பவும் நாகரிகமாகத்தான் பேசியிருக்கேன். யாரையும்
பெயரை குறிப்பிட்டோ தவறான வார்த்தைகளாலவோ எந்ததையும் நான் சொல்லவில்லை. அவர்களால் தான் ஸ்டாலின் அவர்களோடு இவர் சிரித்து பேசினார், ஒருவரோடு சிரித்துக் கொண்டார்கள் அப்படி என்கிறது அவர் ஒரு அவங்களுடைய கழக பொதுச்சாளருடைய கோணத்துல அது தவறாக தெரிஞ்சிருக்குது. ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி, 2001 2006 காலகட்டத்தில் ஆளுங்கட்சி பொறுப்பில் இருப்பவர்களும் எதிர்கட்சிகளும் ஒரே டேபிள்ல அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கும். இப்பதான் கொஞ்சம் இடம் நடுவில் கேப் விட்டுருக்காங்க. முன்னாள் அப்படிதான் இருக்கும். ஒரே மைக்கில் இங்கிட்டு அங்கிட்டு மைக் இருக்கும், பக்கத்துல எதிர்த்தால உட்காந்துருப்பான். ஆமா, அந்த ஒரு சூழல் இருந்தது. மாண்புமிகு அம்மா அவர்கள் பக்கத்தில் நான் இருப்பேன். எங்களுக்கு எதிர்த்தாப்புல இன்றைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் அமர்ந்திருப்பார். அவருடைய கட்சிக்கு வலு சேர்க்கிறதுக்கு வாதங்களை சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக வைக்கின்ற பழக்கம் உடையவர் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். மாண்புமிகு அம்மா அவர்கள் அதுக்குரிய தக்க பதிலை உடனடியாக, அனைத்து பதில்களும் உடனடியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் தருவார் என்பதும் நாங்கள் பக்கத்தில் இருந்ததும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு கட்டத்தில் கூட மாண்புமிகு அம்மா அவர்கள் துரைமுருகனை பார்த்து, அவருடைய பாடி லாங்குவேஜை பார்த்து, துரைமுருகன் நீங்க நடிப்பு துறைக்கு மிகப்பெரிய நடிகராக இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. நினைவிற்கு, நானும் அந்த நேரத்துல சட்டமன்றத்தில் இருந்து அவர் உடனே சிரிச்சுக்கிட்டு, அம்மா நீங்க நாங்க என்ன பாயிண்ட் சொன்னா உடனே பாயிண்ட் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுட்டீங்க, உடனே பதில் சொல்லிடுறீங்களாம்மா, நிறைய நீங்க படிக்கிறீங்க அப்படிம்பாரு. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தவறாக எண்ண முடியுமா? இறுதியாக ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. ஆட்சி தலைமையும் கட்சி தலைமையும் ஒருவரிடமே இருக்க வேண்டும் என்பதனாலதான் முதலமைச்சர் பதவியை திருமிகு சசிகலா அவர்கள் ஏற்க வேண்டும் என்று நாங்க சொல்றோம் அப்படின்றாங்க. அந்த ஆர்குமெண்ட் எப்படி பாக்குறீங்க? புரட்சி தலைவர் பொன்மனச்சாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் இருக்கின்ற பொழுது சில காலம் வைத்திருந்தார். பல காலங்கள் பல்வேறு தலைவரிடம், மூத்த தலைவரிடம் தான் பொதுச் செயலாளர் பதவி இருந்தது. அவர் முதலமைச்சராக மட்டும்தான் வைத்திருந்தார். பொதுச் செயலாளர் மற்றவரிடம் மூத்த தலைவர்களும் கொடுத்துவிட்டு அவர் முதலமைச்சர் நிலையில் தான் இருந்தார். மாண்புமிகு அம்மா அவர்கள் மட்டும்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் பதவி வைக்கின்ற சூழல் இருந்ததனால் மாண்புமிகு அம்மாவில் இரண்டு பொறுப்புகளும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அது கழகத்தினுடைய சட்ட விதி கிடையாது. சட்ட விதி என்பது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பது கழகத்தினுடைய சட்ட விதி கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவரிலிருந்து அவர்களே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சில காலம் தான் இருந்தால், பல காலங்கள் மூத்த தலைவர்களை பொதுச் செயலாளராக ஆக்கி அழகு பார்த்திருக்கிறார். அவர் முதலமைச்சராக மட்டும்தான் இருந்தார். ஒருவராக இருக்க வேண்டும் என்கிற கட்டாய சட்டம் கழக சட்ட விதிகளில் இல்லை. இந்த அறிவிப்புக்கு பிறகு நீங்க இன்னைக்கு வெளிப்படையாக பத்திரிகையாளர்களிடம் நீண்ட நேரம் பேசியிருக்கீங்க, பல்வேறு விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்கீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தினர், நண்பர்கள், அவங்க மத்தியிலிருந்து உங்களுக்கு என்ன விதமான ஃபீட்பேக்ஸ் இருக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? என்னுடைய மனத்தில் இருக்கின்ற சுமையை நான் கீழே இறக்கி வைத்து விட்டேன். உண்மை நிலையை, தமிழ்நாட்டில் மக்களுடைய மன ஓட்டத்தை பிரதிபலிக்கின்ற வகையில் நான் இன்னைக்கு என்னுடைய செயலை ஆற்றிருக்கிறேன். கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களுடைய மனநிலையை இன்றைக்கு நான் பிரதிபலித்திருக்கின்றேன். பொதுமக்களுடைய மனநிலையையும் நான் பிரதிபலித்திருக்கின்றேன் என்ற மனநிறைவு எனக்கு இப்பொழுது இருக்கிறது. இன்னொரு இறுதியான கேள்வி, நிச்சயமா தான் இறுதியான கேள்வி. அந்த குடும்பத்தினர் தான் உங்களை அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க, அடையாளப்படுத்தினாங்க, ஜெயலலிதா அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது இவர் செய்யலாமா அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது அதிமுகவில் இருக்கிற மூத்த நிர்வாகிகளால. என்னுடைய 2வது மகனுடைய திருமணத்தினுடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் பேசுகின்ற பொழுது, மணமக்களை வாழ்த்தி பேசுகின்ற பொழுது, அந்த பேச்சு அநேகமாக இன்றைக்கு உங்களுடைய கையிலே கிடைத்திருக்கும். அதை நீங்கள் ஒரு முறை கேட்டாலே நன்றாக பிடிக்கும். நான் 1977 இயக்கத்தில் இருக்கிறேன். ஒரு வார்டு கழகத்தினுடைய பிரதிநிதியாக, வார்டு செயலாளராக இருந்து 80-84 காலகட்டத்தில் பெரியகுளம் நகர எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளராக இருந்தேன்.
3இல் பெரியகுளம் நகரச் செயலராக இருந்தேன். 96இல் பெரியகுளம் நகர்மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 96இல் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மிகப்பெரிய சோதனையான காலகட்டத்தில் நடைபெற்று முடிந்த 96 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை கழகம் சந்தித்த பொழுது யாரும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நிற்பதற்கு கூட முன்வராத நிலையில் நான் பெரியகுளம் நகர்மன்ற தலைவருக்கு போட்டியிட்டு 104 நகராட்சிகள் இருந்த அன்றைக்கு நிலையில் 8 நகராட்சிகள் மட்டும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் நானும் ஒருவனாக அன்றைக்கு வெற்றி பெற்றேன். 97வது கட்டத்தில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞராக மாண்புமிகு அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்டேன். 2000இல் மாண்புமிகு அம்மா அவர்களால் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகப்பட்டேன். 2001இல் சட்டமன்ற உறுப்பினராகப்பட்டு வருவாய்த்துறை அமைச்சரால் மாண்புமிகு அம்மா அவர்கள் நியமிக்கப்பட்டேன். 99இல் தான் டிடிவி தினகரன் அவர்கள் அங்கே வந்து பெரியகுளம் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற பொழுது நான் எவ்வாறு பணியாற்றினேன் என்பதை நன்கு அவர் அறிந்து புரிந்து கொண்டு 2001இல் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாண்புமிகு அம்மாவிடம் என்னை பற்றி சொல்லி நானும் மாண்புமிகு அம்மா அவர்களை சந்தித்து மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு தந்தார் என்பது உண்மை. ஆனால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை நான் ஏற்கனவே சொன்னது போல 77இலிருந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கப்பட்டு நான் படிப்படியாக எந்த நிலைக்கு வந்து நான் டிடிவி தினகரன் சார் அவர் வரும்போது நான் அங்கே அந்த தொகுதியில் நகராட்சி மன்றத்துடைய தலைவர், மாவட்ட எம்ஜிஆர் செயலாளர் இந்த நிலையில் தான் இருந்தேன் என்பதனை நான் இப்போது அதுக்கு பின்னால் அனைவருக்கும் தெரியும். உலகத்தில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நிலையாளருக்கும் தெரியும். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை உங்களுக்கு கொடுத்தார் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அவருடைய மறைவு, அதை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் இடைவெளி, அதற்கு பிறகு அந்த பொறுப்புக்கு வந்த உங்களுக்கான மன நெருக்கடிகள் என்று பல்வேறு விஷயங்களை இந்த அதிகாலை நேரத்தில் புதிய தலைமுறைக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய கேள்விகள் இருக்கும், மக்களும் கூட கேட்பதற்கு உங்களுடைய பதில்களை கேட்பதற்கு ஆவலாக இருந்தாலும் கூட இந்த நேரம் அதிகாலை நேரத்தில் உங்களுடைய நேரம் இதற்கு மேலும் எடுக்க முடியாது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 10% தான் நான் வந்து பேசியிருக்கிறேன் அப்படின்னு இருக்கீங்க. 90% கருத்துக்கள் இன்னமும் கூட இருப்பதாக கூறுகிறீர்கள். வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக உங்களோடு பேசலாம். உங்களுடைய பல்வேறு விஷயங்களை கேட்க அரசியலுக்கு அப்பாற்பட்ட காரணங்கள். எனக்கு நானே அதை புதைத்து கொண்டு விட்டேன். திரும்பவும் அதை பற்றி நீங்கள் கிளற வேண்டாம் தயவு செய்து என்பதை தெரிவித்துக்கிறேன். ஜனநாயகத்தில் ஒரு தூணாகத்தான் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் நான் நினைக்கிறேன். ஆகவே எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நான் உரிய பதிலை தந்தாக வேண்டும். அதில் உண்மையான பதிலை தந்தாக வேண்டும். அந்த பதிலிருந்து நான் தவறுவேனால் நான் தவறிழைத்தவனாகவே, நான் குற்றம் செய்தவனாகவே கருதப்படுகின்றவன் நான். ஆகவே எந்த நேரம் இருந்தாலும் எந்த இருந்தாலும் யாரும் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு உரிய பதிலை தருகின்ற மனநிலையில் நான் எப்பொழுதும் இருப்பேன் என்பதை தயவுசெய்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி திரு பன்னீர்செல்வம். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார்.